வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஏப்ரல் 1 முதல் வாகன ஓட்டிகளுக்கு ஆப்பு. பாக்கெட்டை பதம் பார்க்க போகும் டோல்கேட்டுகள் பரந்த கட்டணம். தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் சென்னையை அடுத்த வானகரம் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருக்கிறது எனவும், புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை 2 கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் வானகரம், செங்கல்பட்டு, பரனூர், திண்டிவனம், ஆத்தூர், சூரப்பட்டு, பட்டறை பெரும்பதூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீதமுள்ள சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படும். ஏப்ரல் மாதம் முதல் உயர்த்தப்படும் இந்த சுங்கச்சாவட கட்டணத்தின் அளவு குறைந்தபட்சம் ரூபாய் 5 முதல் ரூபாய் 75 வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது நியாயமற்றதாகும். 2008ஆம் ஆண்டில் வகுக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டண உயர்வு அடிப்படையில் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறி வரும் போதிலும், சுங்க கட்டணத்தை உயர்த்த எந்தவிதமான நியாயமும் இல்லை. எந்த ஒரு கட்டமைப்பின் பயன்பாட்டுக்கான கட்டணமும் அதன் வரவு மற்றும் செலவு மற்றும் லாப மற்றும் நட்ட கணக்குகளின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகளின் பயன்பாட்டு கட்டணம் மற்றும் அதன் மூலம் ஈட்டப்படும் வருவாய் குறித்த எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் உயர்த்தப்பட்டு வருவது எந்த வகையிலும் அறமோ நியாயமோ அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் உள்ள பல சுங்கச்சாவடிகளில் 15 ஆண்டுகள் மற்றும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகின்றன. பல சாலைகளுக்கு செய்யப்பட்ட முதலீட்டை விட கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டு விட்ட பிறகும் அதற்கு தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் முதலீட்டுக்கான வட்டி, பராமரிப்பு செலவுகள் போன்றவற்றை அதிகரித்து காட்டியும் சுங்க கட்டண வசூலை குறைத்து காட்டியும் மோசடிகள் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு சுங்கச்சாவடியையும் ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள் கடக்கின்றன, அவற்றின் மூலம் எவ்வளவு ரூபாய் கட்டணம் வசூலாய் இருக்கிறது என்பதை நிகழ்நேரத்தில் தெரிவிக்கும் வகையில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்கப்பட வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனாலும் எந்த பயனும் இதுவரை ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி மக்களவை உறுப்பினர்களின் வினாக்களுக்கு விடையளித்த மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி, நாடு முழுவதும் 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே இருக்கும் வகையில் சுங்கச்சாவடிகள் சீரமைக்கப்படும், கூடுதல் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும், இந்த பணிகள் அனைத்தும் அடுத்த 3 மாதங்களில் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அதன் பின் 3 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கான தொடக்கப்பட்ட நடவடிக்கைகளை கூட மத்திய நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் மேற்கொள்ளவில்லை. டில்லியில் கடந்த வாரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி, ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் புதிய சுங்க கட்டண கொள்கை அறிவிக்கப்படும் என்றும் அதில் சாலைகளை பயன்படுத்துவோருக்கு சலுகைகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். புதிய சுங்க கட்டண கொள்கை அடுத்த ஒரு வாரத்தில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை அறிந்து கொண்டு சுங்க கட்டண மாற்றத்தை செயல்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். அதற்கு முன்பாகவே சுங்க கட்டண அறிவிப்பை வெளியிட வேண்டிய தேவை என்ன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் இல்லாத வகையில் 2023-24ஆம் ஆண்டில் சுங்க கட்டண வசூல் 35% உயர்ந்து ரூபாய் 64,810 கோடியாக அதிகரித்திருக்கிறது. 2019-20ஆம் ஆண்டில் ரூபாய் 27,503 கோடியாக இருந்த சுங்க கட்டண வசூல் கடந்த 4 ஆண்டுகளில் 135% அதிகரித்திருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகும் சுங்க கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடர்ந்து உயர்த்தி வருவது அநீதியாகும். எனவே புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.